نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تصبك مصيبة يقولوا قد أخذنا أمرنا من قبل ويتولوا وهم فرحون قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون قل هل تربصون بنا إلا إحدى الحسنيين ونحن نتربص بكم أن يصيبكم الله بعذاب من عنده أو بأيدينا فتربصوا إنا معكم متربصون قل أنفقوا طوعا أو كرها لن يتقبل منكم إنكم كنتم قوما فاسقين وما منعهم أن تقبل منهم نفقاتهم إلا أنهم كفروا بالله وبرسوله ولا يأتون الصلاة إلا وهم كسالى ولا ينفقون إلا وهم كارهون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 643வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 49 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து இங்கே சொல்லுகின்றான், அந்த முனாஃபிகீன்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி ஏற்பட்டால் அதனால் அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும், கவலை ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொண்டோம், நாங்கள் முன்ஜாக்கிரதையாக இருந்து அந்த மாதிரி மூமின்களுக்கு ஏற்பட்ட மாதிரி உள்ள துன்பத்தில் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருந்தோம் என்பதாக மகிழ்ச்சி அடைந்து சொல்லிவிட்டு செல்லுவார்கள். இது முனாஃபிகீன்களுடைய தன்மை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் துசிபுக ஹசனத்துன், நபியே உமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால், நல்ல நிலை ஏற்பட்டால், அதாவது போரிலே வெற்றி, முக்கியமாக நன்மை என்பதற்கு இங்கே போரிலே வெற்றி ஏற்பட்டால், தசுஉஹும், அது அவர்களுக்கு வருத்தம் அளிக்கும், கவலை அளிக்கும். அந்த கவலைக்கு காரணம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பொறாமை, மூமின்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக நல்ல நிலை ஏற்பட்டால் அதனால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். வயின் துசிபுக்க முசீபத்துன், உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால், துன்பம் என்று சொன்னால் இந்த இடத்துல தோல்வி, ஒரு தோல்வி ஏற்பட்டால், யகூலு, அவர்கள் சொல்லுவார்கள், அது அஹத்னா அம்ரனா மின் கபுலு, நாங்கள் எங்களுடைய காரியத்தை இதற்கு முன்னாலேயே நன்றாக பிடித்து கொண்டோம். அதாவது நாங்கள் உங்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்திலே அகப்பட்டுக் கொள்ளாமல் நாங்கள் முன்னமே ஆலோசனை செய்து போருக்கு செல்லாமல் இருந்து எங்களுடைய காரியத்திலே நாங்கள் பிடியாக இருந்து விட்டோம், ஆகவே நாங்கள் தப்பித்துக் கொண்டோம், அந்த துன்பத்தில் நாங்கள் அகப்படவில்லை என்பதாக பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். வயின் துசிபுக முசீபத்துன் யகூலு கத் அஹத்னா அம்ரனா மின் கபுல், உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால், இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உமக்கு என்று சொல்லுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குறிப்பதல்ல, பொதுவாக மூமின்கள் அனைவருக்குமே சொல்லப்படக்கூடிய விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் எங்களுடைய காரியத்தை இதற்கு முன்னதாகவே நாங்கள் பிடித்துக் கொண்டோம், சரியாக ஆக்கிக் கொண்டோம், அதாவது போருக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து ஊரிலேயே இருந்து அந்த துன்பத்தில் அகப்படாமல் நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். வயதவல்லௌன வஹும் ஃபரிஹூன்,
நீங்கள் போருக்கு போய்விட்டு வந்து அதில் ஏதாவது தோல்வி நிலை ஏற்பட்டு விட்டால் உங்களிடத்தில் வந்து பேசுவார்கள். அப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் உங்களிடத்திலிருந்து விடை பெற்று செல்லுவார்கள். மகிழ்ச்சி உள்ளவர்களாக செல்லுவார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம், தோல்வி அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கும் நிலைமையில் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லுவார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பொதுவாக ஒரு மூமினான மனிதருக்கு இருக்க வேண்டிய பண்புகள், அஹ்லாக், குணங்கள் இருக்கின்றன. அதற்கு மாறுபட்ட நிலை அந்த முனாஃபிகீன்களிடத்தில் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மூமினானவர்களுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? ஒரு மூமினான மனிதருக்கு நன்மை ஏற்பட்டால் அடுத்த மூமினான மனிதருக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இது ஈமானுடைய தன்மை. ஒரு மூமினான மனிதருக்கு துன்பம் ஏற்பட்டால் இவருக்கு கவலை ஏற்பட வேண்டும். என்னுடைய சகோதரர் ஒருவருக்கு நன்மை ஏற்பட்டது, ஆகவே அது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. சாதாரணமாக சொல்லுவார்கள், வாய்மொழியிலே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே ஈமான் இருந்தால் கல்பு சம்பந்தப்பட்ட நிலையிலே அவர் இந்த தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது, உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே மூமினான மனிதர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வேறு ஹதீஸ்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். இங்கே அதற்கு நேர் மாறாக துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டால் அவங்களுக்கு கவலை அடைவார்கள். இது முனாஃபிகீன்களுடைய தன்மை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு லன் யுஸீபனா எங்களுக்கு எதுவும் ஏற்படாது, இல்லா மா கதபல்லாஹு லனா அல்லாஹ் எங்களுக்கு எதை ஏற்படுத்தினானோ விதித்தானோ அதை தவிர வேறு எதுவுமே ஏற்படாது என்று சொல்லிவிடுங்கள். ஹுவ மௌலானா அவன்தான் எங்களுடைய எஜமான். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கல் முஃமினூன் அல்லாஹ்வின் மீதுதான் மூமின்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவங்க முனாஃபிகீன்கள் சொல்றாங்க, நன்மை ஏற்பட்டது, தீமை ஏற்பட்டது. நன்மை ஏற்பட்டால் அவங்க கவலை அடைகிறார்கள், தீமை ஏற்பட்டால் சந்தோஷப்படுறாங்க. அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இடையில உள்ளதுதான். அசல் விஷயம் என்னன்னு கேட்டா, எதுவெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுவதுதான். அல்லாஹ் தான் அதை செய்கின்றான், நடத்தாட்டுகின்றான். அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் யாரும் எதையும் செய்துவிட முடியாது. நன்மை ஏற்பட்டாலும் சரி, தீமை ஏற்பட்டாலும் சரி. அதே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும், மூமின்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் சொல்லுகின்றான். லை யுஸீபனா எங்களை தொடாது, எங்களுக்கு ஏற்படாது, இல்லாமா கதபல்லாஹு லனா எங்களுக்கு அல்லாஹ் எதை விதித்தானோ எழுதி வைத்தானோ அதை தவிர வேறு எதுவுமே ஏற்படாது. எங்கே எழுதி வைத்தான்? லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லப்பட்ட அந்த பலகையிலே எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விட்டானோ அது மட்டும்தான் ஏற்படும், அது அல்லாதது எதுவுமே ஏற்படாது என்று சொல்லிவிடுங்கள். இந்த நம்பிக்கை இருந்தால் மூமின்களிலே பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். எதுவெல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்தானோ நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அதுதான் நடக்கும், இல்லையா? அப்படி சொல்றோம் நம்ம. ஆனா இங்க அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்துகின்றான். மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டார். அதனால்தான் குல், நபியை நீங்கள் பிரகடனப்படுத்தி சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். உலக மக்கள் அனைவருக்கும் இதை சொல்லிவிடுங்கள், பிரகடனப்படுத்தி விடுங்கள். ஏனென்னா ஹுவ மௌலானா அவன் தான் எங்களுக்கு எஜமான், அல்லாஹுதான். அவன் எதை விதித்தானோ அது மட்டுமே ஏற்படும், அது அல்லாது எதுவுமே ஏற்படாது. வ அலல்லாஹி ஃபல்யதவக்கல் மூமினாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்க, நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்திலேயே அல்லாஹ்வின் மீது வ அலல்லாஹி இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஃபல்யதவக்கலில் முஃமினூன அலல்லாஹ் அப்படி இருக்கணும். அல்லாஹ்வின் மீது மூமின்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த அலல்லாஹ் என்று முந்தி ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா சொன்னதின் காரணமாக அல்லாஹ்வின் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாத பொருளின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். நிறைய சொல்லியிருக்க முன்னால் உள்ள ஆயத்துகள்ல பல தடவை இந்த விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது அல்லாஹ் எதை எழுதி வைத்து விட்டானோ அது கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் எதை ஏற்படுத்தவில்லையோ அது கண்டிப்பாக நடக்காது. அல்லாஹ் எது கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு நாடி இருக்கின்றானோ அது நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் எதை நாடவில்லையோ அது நிச்சயமாக கிடைக்காது. இந்த நம்பிக்கை ஒரு மூமினான மனிதனிடத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாரை பற்றியும் போட்டி, பொறாமை, தீய எண்ணம், அவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அதே மாதிரி பொய் பேசுவது, புறம் பேசுவது, தீமைகளை செய்வது, கெட்ட எண்ணம் கொள்ளுவது, இதெல்லாம் வராது. பொறாமை ஏன் வருது? அவருக்கு அவ்வளவு கிடைச்சி போச்சு,
அவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு, என்ன மட்டும் இந்த மாதிரி தள்ளிட்டாரு, ஒதுக்கிட்டாரு. அதே மாதிரி அண்ணன் தம்பி சண்டை, பங்காளிகள் சண்டை, அவர் மட்டும் எடுத்துக்கிறார், எனக்கு இல்ல, எனக்கு கொடுக்கல, அவர் மட்டும் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுங்க, அல்லாஹ் எனக்கு எதை விதித்திருக்கின்றானோ அதுதான் கிடைக்கும். நான் நிறைய பல தடவை சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு எதை விதியாக்கி வைத்திருக்கின்றானோ கிடைக்க வேண்டும் என்று, அதை என்னை தவிர உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காது, எனக்கு தான் கிடைக்கும். உலகமே சேர்ந்தாலும் சரி, உலகமே சேர்ந்தாலும் சரி கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் கடன் வாங்கினார். நடந்த சம்பவம், பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் கடன் வாங்கினார். கடன் வாங்கிட்டு எழுதி கொடுத்தார், இன்ன தேதியில நான் தர்றேன் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேதியில தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணார், கடன் வாங்கினவர் வெளியூர் போயிட்டார். வெளியூர் போயிட்டார்னா கப்பல்ல ஏறி கடல் பயணம் செய்து வெளியூர் போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார். அங்க போய் சம்பாரிச்சு கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் சம்பாரிச்சார். உண்மையிலேயே இவர் கொடுக்க வேண்டிய பொருள் கொடுக்கணும். இப்போ அந்த குறிப்பிட்ட தேதியில அவர் வந்து சேர முடியல, குறிப்பிட்ட தேதியில அவர் வந்து சேர முடியல, அவருக்கு கப்பல் கிடைக்கல, அல்லது கடல்ல சில நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டன, அதனால அவரால் ஊருக்கு வர முடியல. அவர் அங்கிருந்து கவலைப்பட்டார். உண்மையிலே அவர் மூமினான மனிதர். நம்ம இப்படி வாக்களித்து இருக்கின்றோம், கடன் வாங்கி இருக்கின்றோம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டும், இப்ப நம்ம போக முடியலையே என்ன பண்றது என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் துஆ செய்தார். அவருக்கு ஒன்னும் புலப்படல, போறதுக்கு வழியும் இல்லை, ஏன்னா கடல் கடந்து வரணும், கப்பல்ல ஏறி வரணும். இப்ப அவர் என்ன பண்ணார், அந்த ஊர்ல இருந்து ஒரு யா அல்லாஹ் நீதான் இதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார். ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு மூங்கில் கழியை எடுத்தார், மூங்கில் ஒன்றை எடுத்தார். அந்த மூங்கில் ரெண்டு கணுவுக்கு மத்தியில உள்ள அந்த பகுதியை வெட்டினார். நடுவுல ஒரு ஓட்ட போட்டார். அவருக்கு யாருக்கு கொடுக்க வேண்டிய பணம், அந்த பணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பேர் எழுதி அது ஒரு துணியில சுருட்டி அதை பந்தோபஸ்தா பாதுகாப்பாக அந்த மூங்கிலுக்குடைய அந்த குழாயில உள்ள வச்சார். உள்ள வச்சு நல்லா மேல மூடிட்டார். எப்படி மூடினால் தண்ணி உள்ள போகாத அது மாதிரி மூடிட்டார். தண்ணி உள்ள போகாத மாதிரி மூடிட்டார். மூடிட்டு யா அல்லாஹ் நான் கடன் வாங்கினேன், கொடுத்துட்டேன், கொடுக்க போறேன், அதாவது கொடுக்கறதுக்காண்டி ஏற்பாடு செஞ்சுட்டேன், இதை கொண்டு போய் சேர்ப்பது உன்னுடைய பொறுப்பு, அதனால நான் கடல்ல போட்டுறேன். பிறகு அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செஞ்சார். ஆனாலும் என்னுடைய அந்த கடன், அந்த வாக்குறுதியை வாதாவை நான் நிறைவேற்றுவதற்காக இதனை செய்கின்றேன். பிறகு எனக்கு ஒரு வழி கிடைத்து நான் ஊருக்கு போய் சேர்ந்த பின்னால் இந்த பொருள் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் அந்த பொருளை அவருக்கு கொடுத்துறேன். அதிகமாக இது போனதுதான் நான் என்னுடைய பொருளை கொடுத்துறேன், அவர்கிட்ட வாங்கின கடனை கொடுத்துறேன் என்பதாக நியத்து செய்து கொண்டு பிஸ்மில்லான்னு கடல்ல போட்டார். இவர் இந்த கடன் கொடுத்தாரு பாருங்க, இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தார். பொதுவாக கடன் வாங்கினவர், இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், ஒருத்தட்ட பாய்கிட்ட போய் கடன் வாங்கி இருக்கிறேன், ஒரு 5000 ரூபாய் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வெளியூர் போகும்போது நான் பாட்டுக்கு போயிடக்கூடாது. 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தர்றேன்னு சொல்லியிருக்கிறேன். பாய் இந்த மாதிரி கடன் வாங்கினேன், நிர்பந்தமா வெளியூருக்கு போக வேண்டியதா இருக்குது, நான் போயிட்டு வந்து உங்களுடைய காசை கொடுத்துட்றேன், 1ஆம் தேதி வந்த முடிஞ்சா தந்துடுறேன், இல்லாட்டி 2ஆம் தேதி வந்தா தந்துடுறேன் என்று சொல்லிட்டு கடன் வாங்கியவர்கிட்ட சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி அவர் சொல்லிட்டு போனார், கடன் வாங்கினவர்கிட்ட சொல்லிட்டு போனார், நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறேன், அங்க சம்பாதிக்க போறேன், சம்பாதிச்சு உங்களுடைய பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவர் அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தாரு, வரல. இவர் இந்த கடன் கொடுத்தவர், அந்த மனிதர் வரல. ஆஹா, இந்த மனிதர் ஏமாத்தி போட்டாரா என்னமோ தெரியலையே, ஆனா நல்ல மனிதராக இருந்தாரே, அவர் வாக்குறுதி சொன்னாரு, அதே மாதிரி சொல்லிட்டும் போனாரு என்று சொல்லி, சரி அவர் வர்றாரான்னு பாக்குறதுக்காண்டி கடல் கரையில போய் நின்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கப்பல் வருதா, அவர் வர்றாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நின்றார். பார்த்துக்கிட்டு ஒரு கடல் கரையில் நிக்கக்கூடிய நேரத்துல அந்த மூங்கில் கரையில ஒதுங்கி வந்துச்சு. எதை அனுப்பினாரோ அது ஒதுங்கி வந்துச்சு. இதோட ஒரு மூங்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தார். எடுத்தா அதுல சுத்தி ஒரு தாள்லாம் சேர்த்து துணியெல்லாம் சுத்தி இருந்துச்சு. அதை பிரிச்சு பார்த்தார். பிரிச்சு பார்த்தா இவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அதுல இன்னாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னார் நான் அனுப்புகின்றேன், இதை யா அல்லாஹ் நீ இதை அவரிடத்தில் சேர்த்து விடுவாயா அப்படிங்கிற வாசகம் எல்லாம் அதுல இருந்து எடுத்து பார்த்தார். பிரிச்சு பார்த்தார். இவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அந்த கடனுடைய பணம் இருந்துச்சு. அவரு கொடுத்தவருடைய அந்த யார் வாங்கிட்டு போனார் அவருடைய பேரும் இருந்துச்சு. ஆஹா, அவர் வர முடியாததின் காரணமாக இப்படி அவர் அனுப்பி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய நியத்தை பூர்த்தி செய்து விட்டான், அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து விட்டான், அவருடைய வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி விட்டான் என்பதாக சொல்லி அதை வாங்கிட்டு வந்துட்டார், எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, சில நாள் கழிச்ச பின்னால அவர் வந்தார். அவர் வந்து இவருடைய வீட்டுக்கு யார் கடன் வாங்கினாரோ அவருடைய வீட்டுல கதவை தட்டி, என்ன மன்னிக்கணும், தயவு செய்து நீங்க
நான் போன இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சு, அதாவது நான் வருவதற்குள்ள வாகனம் கப்பல் கிடைக்காம ஆயிடுச்சு, அதனால இதோ உங்களுடைய பணம் இருக்குது, இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப நீங்க அன்னைக்கு அனுப்புனீங்களா, அது உங்க பணம் அல்லவா? நான் தான் அனுப்புனேன், அது கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிகழ்ச்சியை சொன்னார். ஆக ஒரு மனிதருக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ நிச்சயமாக அது கிடைக்கும் என்பது ஒன்று. அதே போல ஒரு மனிதர் கடன் வாங்கினால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான் என்பதும் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒன்று. முன்னாலும் பல விஷயங்கள் பல தடவை சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் இன்னொரு இடத்தில் கடன் வாங்குகின்றார். கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதே என்று கவலையோடு கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் செய்து தருவான். ஒரு மனிதர் கடன் வாங்கும் பொழுதே சரிதா பார்த்தா கொடுத்துக்கலாம், தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம் என்று அலட்சியமாக கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திவிடும். கடனாளியாகவே இவரை மௌத்தாக்குன்னு அல்லாஹ் நாடிட்டான். அதனால அந்த நிலையை ஏற்படுத்தி விடுவார். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் திருமணம் செய்கின்றார், நிக்காஹ் செய்கின்றார், மகர் கொடுக்கல, சும்மா எழுதிக்கிறாரு, ஏட்ல எழுதுறாரு, இவ்வளவு 5000 ரூபாய் மகர் தர்றேன்னு சொல்லிட்டு. மகர் தரக்கூடாது என்ற எண்ணத்திலே ஒரு மனிதர் மகரை நிர்ணயம் செய்து நிக்காஹ் செய்தால் அந்த மனிதர் விபச்சாரகன், அந்த மனிதர் ஜினா செய்யக்கூடியவன். கடன் வாங்குகின்ற நேரத்தில் கடன் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே அந்த மனிதன் வாங்கினால் அவன் திருடன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா எதை நிர்ணயம் செய்தாரோ அது கிடைக்கும் என்ற எண்ணம், இந்த தவக்குல் என்பது மனிதனுக்கு வந்துவிட்டால் இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் வராது என்பதற்காக இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற இடத்துல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி என்ற ஒரு ஆயத்தில் சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தன்னுடைய ரஹமத்தில் எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அதை திறந்து விட்டானோ, தன்னுடைய ரஹமத்தில் எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திறந்து விடுகின்றானோ அதை தடுக்கக்கூடியவர் எவருமே கிடையாது. அந்த ரஹமத் சொன்னா எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கிறது, பரக்கத்துகள் கிடைக்கிறது, பொருளாதாரம் கிடைக்கிறது, வசதிகள் ஏற்படுவது, எது வேணாலும் வச்சுக்கலாம். இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரஹமத்தை தடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது உலகத்துல, எந்த சக்தியும் கிடையாது. வமா யும்சிக், அல்லாஹ் தடுத்து விட்டால், கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டால், ஃபலா முர்சில லஹு, அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது மின்பாதி, அவனை தவிர வேற யாரும் கொண்டாந்து கொடுக்க முடியாது. துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க, துஆ கேட்க சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வல்லமையை குறித்து மனிதன் ஒவ்வொரு நேரம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக துஆ கேட்க சொன்னார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனஅத, யா அல்லாஹ் நீ எதை தடை செய்து விட்டாயோ அதை கொடுக்கக்கூடியவர் உலகத்தில் வேறு எவரும் கிடையாது. நீ எதை கொடுக்க நாடி விட்டாயோ அதை தடுக்கக்கூடியவர் எவரும் கிடையாது. அல்லாஹ் நாடிட்டான்னா கொடுக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும், தடுக்கணும்னா கண்டிப்பா கிடைக்காது. அதே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதி வைத்து விட்டானோ, நிர்ணயம் செய்து விட்டானோ, லௌஹுல் மஹ்ஃபூதிலே பதிவு செய்து வைத்து விட்டானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய எஜமான். எஜமானாக இருக்கின்ற காரணத்தினால், எஜமான் இங்க மௌலானா என்று சொன்னால் எங்களுடைய எஜமான். மௌலா என்று சொல்வதற்கு உதவியாளன், பொறுப்பாளன், பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன், தலைவன், எங்களுடைய நாங்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் பொருள் செய்யப்பட்டு இருக்கின்றது. மௌலா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா வார்த்தைகளும் பொருந்தும், எல்லா கருத்துக்களும் பொருந்தும். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ் மீதே மூமின்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதால். தவக்குல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைய முன்னாலே சொல்லி இருக்கிறோம். தவக்குல் அப்படின்னா தஃவீதுல் அம்ரி இலல்லாஹ், தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைத்து விடுவது. எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவது. அல்லாஹ் தான் எல்லாவற்றிற்கும், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வின் பக்கமே உடனடியாக திரும்பக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் அந்த மனிதர் சிறப்பான வாழ்க்கைக்குரியவராக ஆகிவிடுவார். இது ஈமானுடைய அசல். இது என்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது என்பதற்கு அசலான விஷயம் என்னன்னு கேட்டா, எனக்கு எது ஏற்பட்டதோ அதுவெல்லாம் அல்லாஹின் மூலமாக ஏற்பட்டது, எதுவெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையோ அதுவும் அல்லாஹின் மூலமாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏற்பட்டது என்பதை நம்ப வேண்டும். முன்னால் நிறைய சொல்லிருக்க, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் 10 ஆண்டுகள் பணியாற்றினேன், காதிமாக இருந்தேன். 10 வருஷங்களிலே ஒரு நாளாவது ஒரு நேரமாவது
நீ ஏன் இதை செய்தாய் என்று என்னிடத்தில் கேட்டது கிடையாது, நீ ஏன் இதை செய்யவில்லை என்றும் என்னிடத்தில் கேட்டது கிடையாது. எங்க ஒரு ஆள் 10 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, நீ ஏன் இதை செய்யல, இது ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாமலாம் இருக்கும். 10 நாள் இருந்தாவே போதும், நம்ம விரட்ட தெரியும். நம்மகிட்ட வேலை செய்யற ஆளை எவ்வளவு விரட்டுறோம், எவ்வளவு விஷயங்களை சொல்றோம், எவ்வளவு அவரை கண்டிக்கிறோம், கடிந்து கொள்ளுகின்றோம், பேசுகின்றோம், திட்டுகின்றோம். 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாளாவது ஒரு நேரமாவது நீ ஏன் இதை செய்யவில்லை அப்படின்னு கேட்கல, நீ ஏன் இதை செய்தாய் அப்படின்னு கேட்கல. ரெண்டும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவின் மீது, அல்லாஹுடைய கலா கதிரின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புல இருந்தாங்க. நேரடியாக லௌஹுல் மஹ்ஃபூல்ல எதுவெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய திறமை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதனால அது நடந்தது அல்லாஹ் ஏற்படுத்திய விஷயம். எது நடக்கவில்லையோ அதுவும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய விஷயம். இவரை போய் கண்டிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. முன்னால் ஒரு சம்பவம் சொன்ன பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னொரு மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி சஃபியா என்று நினைக்கின்றேன், அவங்க ஏதோ ஒரு பதார்த்தம், ஒரு தின்பண்டம் ஒன்றை செஞ்சு ஒரு பாத்திரத்துல வச்சு கொடுத்தாங்க, கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு. நான் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சக்களத்தி போராட்டம்னு சொல்லுவாங்களா இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது என் வீட்லயே எனக்கு முன்னாலேயே இன்னொரு பொண்டாட்டி கொண்டாந்து கொடுக்கறதாவது அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை தட்டி விட்டாங்க. தட்டி விட்டோம்னா அது கீழே போய் விழுந்து உடஞ்சி போச்சு, அந்த பொருள் எல்லாம் சிதறி போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல, மௌனமாக நின்றார்கள், புன்னகை செய்தார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், அந்த வந்த காதிமிடத்துல சொன்னார்கள், உங்க அம்மாவுக்கு ஒரு ரோஷம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, தட்டி விட்டு கீழே உடஞ்சி போச்சுங்க, அந்த பதார்த்தமும் கீழே விழுந்துருச்சு, பாத்திரமும் உடஞ்சி போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா கதிரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி நடந்து முடிந்தது. இதுக்கு போய் என்ன சொல்றது? அதனால நம்மளும் அப்படியே இருக்குன்னு அர்த்தம் இல்ல, நமக்கு வேற தரஜா, ரசூலுல்லாஹ் உள்ள தரஜா வேற. நமக்கு அந்த மாதிரி ஏற்பட்டால் நம்முடைய மனைவியோ அல்லது வேறு யாருமோ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சா தப்ப கண்டிக்கணும். கலா கதிர்ங்கிறது வேற, அது நடந்து முடிந்தது கலா கதிர், அல்லாஹ் ஏற்படுத்தியது. ஆனா அதே நேரத்தில் இந்த யார் செய்தார்களோ அந்த குற்றத்தை கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்கணும். கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது நமக்கு, அதுக்கு உரிமையும் இருக்கின்றது, சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, நமக்கு கண்டிக்க வேண்டும். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல, இது மட்டும் சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க, இந்த தட்டுக்கு பதிலா வேறொரு தட்டு மட்டும் கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. உடஞ்சது அவங்க தட்டு, அதனால அதுக்கு பதிலா வேற ஒண்ணு கொடுத்து விட்டுரு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க என்ற ஹதீஸில் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் கலா கதிரின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக, லா யுஸீபனா இல்லா மா கதவல்லாஹு லனா, நமக்கு அல்லாஹ் எதை ஏற்படுத்தினானோ அதை தவிர வேற எதுவுமே நமக்கு ஏற்படாது, எதை விதித்தானோ அதை தவிர வேற எதுவும் ஏற்படாது என்ற நம்பிக்கையின் காரணமாக ஏற்பட்டது. இது இங்க முனாஃபிகீன்களுக்கு அறிவுரையாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதாவது நல்லது ஏற்பட்டால் அவங்களுக்கு கவலை வரும், நமக்கு கெட்டது ஏற்பட்டால் அவங்க சந்தோஷப்படுறாங்க. நீங்க சொல்லிடுங்க, நல்லதா கெட்டதா எது வந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியதுதான் என்பதை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. முதல்ல சொன்ன வாசகம் மூமின்களுக்கு, அல்லாஹ் தஆலா இப்படித்தான் ஏற்படுத்துகின்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படித்தான் நடக்குகின்றது என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் முனாஃபிகீன்களுக்கு எச்சரிக்கையாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே மேலும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹல் தரப்பஸூன பினா, எங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, இல்லா இஹ்தல் ஹுஸ்னையைன், இரண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு அர்த்தம் எதிர்பார்க்கவில்லை என்பதாக பொருளாகும். அப்படி அர்த்தம் செய்யும். ஹல் தரப்பஸூன பினா, எங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை, இல்லா இஹ்தல் ஹுஸ்னையைன், ரெண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லிவிடுங்கள். அதாவது நாங்க போருக்கு போனா ரெண்டுல ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கும், அந்த ரெண்டுல எது கிடைச்சாலும் நன்மைதான், ரெண்டுல ஒண்ணு கிடைக்கும், எது கிடைச்சாலும் நன்மைதான். அதனால ஹுஸ்னையைன்,
ரெண்டு நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒன்று வெற்றி கிடைக்கும், போருக்கு போயிட்டு வந்தா வெற்றி கிடைக்கும், எதிரிகளை வீழ்த்தி எதிரிகளை தோல்வியுறச் செய்து மூமின்களுக்கு வெற்றி கிடைத்தால் அதுவும் நன்மைதான். சரி, போர்க்களத்துல போய் எதிரிகள் வெற்றி ஆயிட்டாங்க, இவங்க அழிக்கப்பட்டு போயிட்டாங்க, அதாவது ஷஹீத் ஆயிட்டாங்க, அப்போ வெற்றி தான், அது நன்மைதான். இதை விட அது பெரிய நன்மை இல்ல. சொல்ல போனா இவங்க உயிரோட திரும்பி வரும்போது கிடைக்கக்கூடிய நன்மையை விட இவர்கள் போர்க்களத்தில் இறந்து விட்டால் அது இதை விட மிகப்பெரிய நன்மை. ஆனா ரெண்டு நன்மை. போர்க்களத்தில் இறந்து விட்டால் நன்மை, சரி, அவர்கள் சுஹதாக்கள் ஷஹீதுகள் என்பதாக போற்றப்படுகின்றார்கள், அதற்குரிய பரிசு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சுஹதாக்களை போன்று பாக்கியம் பெற்றவர்கள் வேறு யாரும் கிடையாது மனிதர்கள். அவ்வளவு பெரிய ஞாபகத்துடையது அந்த ஷஹீத் என்பது. அதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். அவர்கள் போர்க்களத்தில் இறந்து விட்டார். சரி, வந்து வெற்றியாகிவிட்டால் என்ன நன்மை கிடைக்குது என்று கேட்டால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏராளமான நன்மைகளுக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு நன்மையும் கிடைக்கின்றது. அதுதான் எதிரிகள் வெற்றி சென்ற கனீமத்துடைய பொருளுக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். யார் போர்க்களத்திலே போரிடுகின்றார்களோ அந்த போராளிகள் முஜாஹிதீன்கள், அவர்களுக்கு அந்த பொருள்கள் பங்கு வைத்து கொடுக்கப்படும். இப்படி பின்னால மூமின்கள் சஹாபாக்கள் மிகப்பெரிய செல்வங்களுக்குரியவர்களாக ஆனார்கள். ஆரம்பத்தில் வறுமையாக இருந்தார்கள். போர் நடக்க நடக்க போர் எங்கெல்லாம் ஏற்பட்டதோ அங்கிருந்தெல்லாம் நிறைய பொருள்கள் வந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தால் நிறைய தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் தீனாரும் திரகங்களும் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செல்வ நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டார். ஆக வெற்றி பெற்று வந்தால் பொருளாதாரமும் கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்கும். இறந்து விட்டால் ஷஹீத் என்ற பதவி கிடைக்கும். அதனால் அது ரெண்டு நன்மைதான். அதே அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார், ஹல் தரப்பசூன பினா இல்லா யஹதல் ஹுஸ்னையைன், எங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை இல்லா யஹதல் ஹுஸ்னையைன், ரெண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்க முடியாது, ரெண்டுல ஒண்ணுதான் கண்டிப்பா கிடைக்கும், ரெண்டுமே எங்களுக்கு நன்மைதான் என்று சொல்லிவிடுங்கள். அதே மாதிரி நஹனு நதரப்பசு பிக்கும், நாங்களும் உங்களிடத்தில் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்துவதை அவன் தன் புறத்தில் இருந்து தண்டனையை உங்களுக்கு கொடுப்பதை நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு நன்மை கிடைக்கும், ரெண்டு நன்மை தான், ரெண்டுல எது கிடைச்சாலும் நன்மை தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய தண்டனை. நஹனு நதரப்பசு பிக்கும், உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து தண்டனையை கொடுப்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து தண்டனை, அவுபி ஐதீனா, அல்லது எங்களுடைய கரங்களின் மூலமாகவே உங்களுக்கு தண்டனையை கொடுப்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நேரடி தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது அழிவை கொடுத்து அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு கியாமத்தினால ஆகிரத்தில் தண்டனையை கொடுப்பான். எங்களுடைய கரத்தின் மூலமாக தண்டனையை கொடுப்பது என்று சொன்னால் எங்களுடைய கரங்களாலேயே எங்களுடைய வாள்களாலேயே உங்களை வெட்டி நாங்கள் அழித்து உங்களுக்கு ஒரு இழிவான நிலையை ஏற்படுத்துவோம். அப்பவும் உங்களுக்கு தண்டனை, அதுவும் உங்களுக்கு தண்டனை. ஏன்னா பாருங்க, ஒரு மூமினான மனிதர் போர்க்களத்திற்கு செல்லுகின்றார், போர்க்களத்திற்கு ஜிஹாதுக்கு செல்லுகின்றார். வெற்றி பெற்றாலும் நன்மை, தோல்வியுற்றாலும் நன்மை. வெற்றி பெற்றால் உலகத்தை சார்ந்த நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ் தஆலா இடத்தில் நன்மை பதிவு செய்யப்படுகின்றது, கனிமத்துடைய பொருள் கிடைத்து இவர்கள் உலகாதார பொருளாதாரம் உடையவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள். சரி, ஷஹீத் ஆயிட்டாங்க, அப்பொழுது சுஹதாக்களுடைய பதவி அவர்களுக்கு உண்டு. வெற்றி பெற்றாலும் நன்மை, தோல்வியுற்றாலும் நன்மை. அதே போல ஒரு காபீரானவர் அந்த போர்க்களத்தில் இருக்கின்றார், மூமின்களுக்கு எதிராக போரிடுகின்றார் என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்றாலும் தண்டனை, தோல்வி அடைந்தாலும் தண்டனை. மூமின்களை அழிச்சு மூமின்களை ஷஹீதாக்கி காபிர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நன்மை கிடைக்குமா? அப்பவும் தோல்விதான், அவங்களுக்கு தண்டனை தான். ஏன்னா மூமின்களுக்கு எதிராக இவர்கள் சண்டையிட்டார்கள், போர் செய்தார்கள் என்ற காரணத்தால் தண்டனைக்குரியவர்களாக விடுகின்றார்கள். சரி, போர்க்களத்தில் மூமின்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள், அப்போ நரகத்துக்கு போகணும். அதாவது மூமின்களுக்கு போர்க்களத்திலே தோல்வி ஏற்பட்டாலும் நன்மை, வெற்றி ஏற்பட்டாலும் அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள். காபிர்கள் போர்க்களத்தில் தோல்வி ஏற்பட்டாலும் அல்லது வெற்றி ஏற்பட்டாலும் நரகத்துக்கு போவாங்க. ரெண்டுலயுமே நரகத்துக்கு தான் போவாங்க. உஹது போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள் அபூ சுஃபியானை பார்த்து என்பதாக வரலாறு முன்னாலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது எங்களிலே இறந்து விட்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார்கள், உங்களிலே இறந்து விட்டவர்கள் நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்பதாக சொல்ல சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
காபிர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் சரி தண்டனை உண்டு. அந்த தண்டனை ரெண்டு விதத்திலே அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தன் புறத்தில் இருந்த தண்டனை உங்களுக்கு கொடுப்பான் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லது எங்களுடைய கைகளாலேயே உங்களுக்கு அந்த தண்டனை அல்லாஹ் வழங்குவான் என்பதையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். எங்களுக்கு என்ன கிடைக்கிறது நீங்களும் எதிர்பார்த்து பத்தரப்பசு, நீங்களும் எதிர்பாருங்கள். இன்னா மாழ்க்கும், இத முதல்ல சொல்லிட்டான் அல்லாஹ். அதை திரும்பி அதனுடைய கருத்து சுருக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பத்தரப்பசு இன்னா மாழ்க்கும் முத்தரப்பிசூன், நீங்கள் எதிர்பாருங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்படின்னா நீங்கள் எதிர்பாருங்கள் உங்களுக்கு தண்டனை வரும் என்பதை, உங்களோடு சேர்ந்து நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய வாக்குறுதி கிடைக்கும் என்பதை. எதிர்பாருங்கள் எதிர்பாருங்கள் ரெண்டையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்கே எதிர்பாருங்கள், அவர்களை பார்த்து எதிர்பாருங்கள் சொன்னா தண்டனை எதிர்பாருங்கள். நாங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நன்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கருத்து. பத்தரப்பசு, எதிர்பாருங்கள். இன்னா மாழ்க்கும் மினல் முத்தரப்பிசீன், இன்னா மாழ்க்கும் முத்தரப்பிசூன், நிச்சயமாக நாங்களும் உங்களோடு சேர்ந்து எங்களுக்குரியதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக அந்த முனாஃபிகீன்களுக்கு கடும் எச்சரிக்கையாக இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நீங்க நினைக்கிற மாதிரி நன்மைகள் ஏற்பட்டா நீங்க சந்தோஷப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, தீமைகள் எங்களுக்கு ஏற்பட்டா சந்தோஷப்படுறீங்க பாருங்க, அது உங்களுடைய எண்ணங்களே தவிர எங்களுக்கு அசல் நிலை அப்படி கிடையாது. எங்களுடைய நிலைமை முழுவதுமே அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மைகளுக்குரியதுதான் என்பதை ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றான். முன்னால் உள்ள ஆயத்துக்களை விளக்கம் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக வேண்டி புறப்பட சொன்ன பொழுது முனாஃபிகீன்கள் பலர் அனுமதி கேட்டார்கள். எங்களுக்கு வர முடியாது, இன்னென்ன காரணம் இருக்குது, அதனால நாங்க வர முடியாது என்பதாக சிலர் அனுமதி கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலருக்கும் அனுமதி கொடுத்தார்கள். ஒரு ஜமாத், ஒரு பெரிய ஜமாத், கிட்டத்தட்ட 85 பேர், அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதை கண்டித்தான் என்ற விஷயமும் முன்னால் உள்ள ஆயத்துகளில் சொல்லப்பட்டது. லிமா அதின்தலஹும், அவர்களுக்கு அஃபல்லாஹு அன்க லிமா அதின்தலஹும் என்ற ஆயத்தின் மூலமாக அந்த விளக்கத்தை முன்னால் சொன்னோம். அதே போன்று ஒரு மனிதர், முனாஃபிகீன்களில் ஒருவர் ஜத் இப்னு கைஸ் என்பவர், அவர் கேட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அவர் முனாஃபிகை சார்ந்தவர் தான். நானும் போருக்கு வராம ஊர்லயே இருந்துக்கிறேன், எனக்கு சில வேலைகள் இருக்குது, ஆகவே எனக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க. ஆனா என்கிட்ட பொருளாதார வசதி இருக்குது, வேணா காசு கொடுத்து நான் உதவி செய்யறேன், உங்களுக்கு பொருளாதார உதவி செய்யறேன், காசு கொடுக்கறேன், பணங்காசுகளை கொடுக்கறேன் போருக்காக வேண்டி. நான் வர முடியாது, எனக்கு அனுமதி கொடுத்துருங்க ஊர்ல தங்கிக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜத்து என்பவர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. பலருக்கு அனுமதி கொடுத்தாங்க, அது போல இவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அவர் தன்னுடைய பொருளை போருக்காக வேண்டி கொடுத்து அதிலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக நினைத்தார். அவர் பொருள் கொடுத்து, பொருளை தர்மமாக கொடுத்து, அது போருக்காக ஜிஹாதுக்காக வேண்டி பொருள் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செல்வதற்காக எவ்வளவு பெரிய நன்மை அப்படி நினைச்சார் அவரே. அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லுகின்றான். அந்த ஜத் இப்னு கைஸ் என்பவர் இப்படி சொன்னதற்காக வேண்டி நான் என்னுடைய பணத்தை தருகின்றேன், காசு பணங்களை தருகின்றேன், நான் வர முடியாது என்று சொன்னதின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்ஃபிகு தவ்அன் அவ் கர்ஹன், நீங்கள் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ, அதாவது வழிபட்டு ரசூல் சொல்லுவதற்கு வழிபட்டோ அல்லது கர்ஹன் நிர்பந்தமாகவோ நீங்கள் செலவு செய்யுங்கள். எப்படி வேணாலும் செலவு செய்யுங்க, மனம் வந்து செலவு செய்தாலும் சரி, ஆனா மனசுல ரொம்ப கவலையோடு செலவு செய்தாலும் சரி, எப்படி செலவு செய்தாலும் சரி, லன் யுதகப்பல மின்கும், உங்களிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க கொடுக்கிற அந்த தர்மம் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். லன் யுதகப்பல மின்கும், உங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டா அவர் கொடுக்கறதே எதுக்காக வேண்டி கொடுக்கிறாரு? நிஃபாக் நிறைந்தவராக இருக்கின்றார், அதாவது முனாஃபிக் தன்மை உடையவராக அவர் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர வேண்டும், ஓங்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுக்கல, தாம் போகாம இருக்கிறதுக்கு ஒரு தற்காப்புக்காக வேண்டி அந்த பணத்தை கொடுக்கிறார். அசல்ல ஈமான் இவரிடத்தில் நிரப்பமாக இல்லை. அந்த ஈமான் இல்லாததின் காரணமாக இவருடைய பொருளுக்கு வேல்யூஷன் இல்லை, அல்லாஹ் தஆலா இடத்தில் மதிப்பு கிடையாது. அதே அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஃபிகு தவ்அன் அவ் கர்ஹன், மனமுவந்தோ நிர்பந்தமாகவோ எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் செலவு செய்யுங்கள். லன் யுதகப்பல மின்கும், உங்களிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாசிகீன், ஏனென்று சொன்னால் அது காரணம் சொன்னால் அல்லாஹ் தஆலா, நிச்சயமா நீங்கள்
காபிர்களான கூட்டமாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் அவனுடைய சட்டங்களை நிராகரிக்கக்கூடிய கூட்டங்களாக இருக்கின்றீர்கள். பாசிக் என்று சொன்னால் பாவி என்று அர்த்தம், பாவம் செய்யக்கூடியவன்னு அர்த்தம். இந்த இடத்துல காபிர்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா முனாஃபிகீன்களில் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதை வெளிப்படையாக அல்லாஹ் தஆலா சொல்லாமல் நீங்கள் காபிர்களில் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற காரணத்தினால் உங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கருத்து முன்னால் நிறைய ஆயத்துகள்ல வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா நன்மையை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் யாரிடத்தில் ஒப்புக்கொள்வான்? மூமின்களிடத்திலிருந்து தான் ஒப்புக்கொள்வான். நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு ஈமான் ஷர்த், கட்டாயமான நிபந்தனை. ஈமான் இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காபிர்களிடத்துல நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி. ஒரு காபிரானவர் நல்ல நன்மைகளை நிறைய செய்கின்றார், எல்லா தான தர்மங்களும் செய்கின்றார், அதாவது பொதுமக்களுக்கு தேவையான எல்லா தர்மங்களையும் செய்கின்றார் அப்படின்னு வச்சுங்க. பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவர் தர்மங்களை செய்கின்றார். அதன் காரணமாக மக்கள் நிறைய பலனடைகிறாங்க அப்படின்னு வச்சுங்க. அரசாங்கத்தின் மூலமாக செய்யறாங்களா இல்லையா? ஒரு கிலோ 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு முட்டை கொடுத்தாங்க, நேற்று பார்த்தா முட்டை சாப்பிட்டு எல்லாம் முட்டை சாப்பிட்டுக்கிட்டு பேப்பர்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. என்ன, வாரத்துக்கு 2 முட்டை சாப்பிட்டா போதும். அவர் சொல்றார், முட்டை சாப்பிட்டா சத்து வரும், சத்து வந்தா அறிவு வேலை செய்யும், அறிவு வேலை செஞ்சா நல்லா படிப்பான் பையன், அதனால முட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த இந்த மாதிரி தர்மம் செஞ்சா நிறைய நன்மை கிடைக்கும். அது மாதிரி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நிறைய தர்மம் செய்யறார் ஒரு காபிரான மனிதர், நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதர் செய்யறார் என்று சொன்னால், அதே போல அந்த காபிரானவர் தன்னுடைய உறவு முறைகளை சேர்ந்து வாழுகின்றார். அண்ணன் தம்பியோடு ரொம்ப உறவா இருக்கிறார். நம்ம சாதாரணமாக சொல்றோம், முஸ்லிம்கள்ல சில பேர் பங்காளிகளோட சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, உறவினர்களோட சண்டை, இன்னும் சொல்ல போனா பெற்றோரோடு தாய் தாப்பனோடு சண்டை. தாய் தாப்பனோட பேசுறதே கிடையாது, எங்க அம்மாவோட பேசுறதே இல்ல, எங்க அத்தாவோட பேசுறதே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் இருக்காரு, அவரு மௌத்தானா கூட அவர் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ற ஆளுகளும் இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, உங்க பாய்மார்கள் எப்படி எல்லாம் இருக்காங்க, எங்கள பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற கோமுகள் சொல்றாங்க. அப்ப உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய தன்மை எங்களிடத்தில் இருக்கின்றது, உங்களிடத்தில் அது இல்ல. ஆதரிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது, உங்களிடத்தில் அது இல்லை. நம்மளே சொல்றோம் பாருங்க, அந்த சமூகத்தார்கள் இன்னென்ன சமூகத்தாருடைய பெயரை சொல்லி இன்னென்ன சமூகத்தார்கள்லாம் பாருங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, பலவிதமான உதவிகள் செய்யறாங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவர் வீழ்ச்சி அடைந்தால் அவரை தூக்கி விடுகின்றார்கள், அவர் மேலே வந்து விடுகின்றார் என்றெல்லாம் மற்றவர்களை பற்றி சொல்லிக் கொள்ளுகின்றோம் நாம். ஆனால் அவர்கள் என்ன நன்மைகளை செய்தாலும் சரி, உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உடையவராக இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். உலக வரைக்கும் சரி, உலகத்துல சொல்லுவாங்க அவரை அப்படித்தான், உலகத்தோடு அந்த நன்மைகள் முடிந்து விட்டன, சொல்லப்படுவதோடு சரி, அவரை பற்றி புகழுகின்றார்கள். புகழாரம் மனிதர்களால் சூட்டப்படுகின்றது, அல்லாஹ் தஆலா இடத்தில் கிடையாது அவர்களுக்கு என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போன்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, இப்னு ஜுதுஆன் என்று ஒருவர் இருந்தார். அரபு நாட்டில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஒருவர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் அதாவது ஈமான் கொள்ளாமலே இறந்துட்டார், ஈமான் கொள்றதுக்கு அந்த காலத்துக்கு முந்தைய இறந்துட்டார். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அந்த இப்னு ஜுதுஆன் இருக்காரு, அவர் யஸிலுர் ரஹ்ம, உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்தார், வயுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்தார், இப்படியெல்லாம் பல நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஃபஹல் ஸாலிக நாஃபிஉஹு, இந்த விஷயம் அவருக்கு நன்மை தருமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் இந்த மாதிரி நன்மை, இப்ப நம்ம சொன்ன அது மாதிரி எல்லா நன்மைகளையும் செஞ்சிருக்கிறாரு, அது அவருக்கு பலன் தருமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்ஃபஉஹு இன்னஹு லம் யகுல் யௌமன் ரப்பிக்ஃபிர் லீ ஹதீஅதி யௌமத்தீன், அவருக்கு அவருடைய அந்த நன்மைகள் எதுவுமே பலன் தராது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நாளாவது இப்படி சொல்லவே இல்லை, ரப்பிக்ஃபிர் லீ, என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து விடுவாயாக, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, கியாமத் நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாளிலே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று அவர் சொல்லவே இல்லை. அதனால் அவருக்கு அந்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார், பலன் தராது என்பதாக சொன்னார். அதாவது என்னுடைய நன்மை கியாமத் நாளிலே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்கவில்லை அப்படின்னு சொன்னா அவர் ஈமான் கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இப்படி கேட்கறதா ஈமான் இருந்தா தான் அப்படி கேட்பாரு. ஈமான் உள்ளவர்கள் மட்டும்தானே ரப்பிக்ஃபிர் லீ அப்படின்னு கேட்பாங்க, என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கறாங்க. அதனால ஈமான் கொள்ளவில்லை என்பது அதனுடைய அசல் அர்த்தம். ஈமான் கொண்டு அவர் இப்படி கேட்டிருந்தால், யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு என்று அவர் கேட்டிருந்தால், ஈமான் கொண்டு இருந்தால்
அவருடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு பலன் தரும். அப்படி அவர் கேட்கவில்லை, அவர் ஈமானும் கொள்ளவில்லை, ஆகவே அவருக்கு பலன் தராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அல்லாஹ் ஒரு மூமினான மனிதர் செய்யக்கூடிய நன்மைகள் உலகத்திலும் பலன் தரும், ஆகிரத்திலும் பலன் தரும். உலகத்திலே கிடைக்காவிட்டாலும் கூட ஆகிரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தர்மம் செய்யறோம்னு வச்சுங்க, மூமினான ஒரு மனிதர் ஒரு தர்மத்தை செய்கின்றார். அந்த தர்மத்திற்கு பிரதிபலன் உலகத்திலும் கிடைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், 1க்கு 10 கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஒரு நன்மையை செஞ்சா அது போல 10 உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். 10 உண்டு அப்படின்னு சொன்னா உலகத்திலையும் 10 கிடைக்கலாம். ஆனா கிடைக்கும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு சம்பவம் சொல்லப்படும். ஒருத்தர் ஒரு ரொட்டி வச்சிருந்தாரு, அது சாப்பிடறதுக்காண்டி வச்சிருந்தாரு. ஒரு மிஸ்கின் வந்து இவர் சாப்பிட போற நேரத்தில் ஒரு மிஸ்கின் வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அந்த ஒரு ரொட்டியை கொடுத்துட்டாரு. கொடுத்த பின்னால கொஞ்ச நேரத்துல வேறொரு ஆள் வந்து யாரோ வந்து கதவை தட்டினாங்க. இவர் பட்னியா, சரி பரவாயில்ல, பசியா இருந்துக்கோம் பட்னியா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்துட்டார். மிஸ்கின்கள் கேட்டவங்களும் கொடுத்துட்டோம், அது நன்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். கொஞ்ச நேரத்துல கதவை தட்டப்பட்டது. கதவை தட்ட உடனே திறந்தாங்க. திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்தா இன்னாரும் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வச்சிருந்தார். கையில வச்சுட்டு நிக்கிறாரு. அவர் அதை வாங்கி பார்த்தார். அவரு வாங்கி பார்த்தா அதுல ஒரு துணி மூடி இருந்துச்சு. துணியை திறந்து பார்த்தா ரொட்டி நிறைய இருந்துச்சு. எண்ணி பார்த்தாரு 9 ரொட்டி இருந்துச்சு. அவர் சொன்னாரு, அந்த வீட்டுக்காரர் சொன்னார், யாரு அந்த ரொட்டியை கொடுத்தார முதல்ல அவர் கொண்டு வந்தார்ட்ட சொன்னாரு, இது எனக்கு உள்ளதல்ல, இல்ல உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு சொன்னாரு. எனக்கு உள்ளதல்ல அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு தாங்க கொடுத்துட்டு சொன்னார், பேரெல்லாம் சொல்லி வீட்டை சொல்லி உங்களுக்கு தான் கொடுத்துட்டு சொன்னார். என்னுடையது அல்லப்பா, இது எனக்கு உள்ளதல்ல. அவர் திரும்ப சொல்ல, இவரு சொல்ல, அவர் சொல்ல, கடைசியில இவர் சொல்ல வேண்டியதாகி போச்சு. என்னுடைய ரொட்டியா இருந்தா 10 ரொட்டி இருக்கணும், இதுல நீ 9 தான் இருக்கு இதுல. ஏன்னா அல்லாஹ் தஆலா 1 கொடுத்தா 10 தர்றேன் அப்படின்னு சொல்றான். நான் ஒரு ரொட்டி கொடுத்தா 10 ரொட்டி இருக்கணும், இருக்குது 9 தான் இருக்குது. அப்ப அவர் சொன்னாரா, நான் தான் உன்னை தின்னுட்டேன் அப்படின்னு வழியில அவர் சொன்னாரா, ஒன்னு நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டாரா அவர். அது மாதிரி கண்டிப்பா அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்படியே இருக்குது, சில பேருடைய நம்பிக்கையை பொறுத்து கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஆனா அவர் கொடுத்த ஒரு ரொட்டிக்கு நன்மை, இவர் 10 ரொட்டி கிடைக்குங்கிறதுக்காண்டி கொடுக்கல, அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும் கொடுத்தார். நிச்சயமா அல்லாஹ் தஆலா அது கிடைக்கும், உலகத்திலும் கிடைக்கும், ஆகிரத்திலும் கிடைக்கும். ஆனா பொதுவாகவே தர்மம் இருக்குது பாருங்க, தர்மம் செய்யக்கூடிய அந்த நன்மை நம்ம எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், யாருடைய புகழையும் எதிர்பார்க்காமல், நம்முடைய பேர் பேப்பர்ல வரணும், டிவியில வரணும், ரேடியோல சொல்லணும், மேடையில பேசணும், மாலை போடணும், கொடைவள்ளல்னு சொல்லணும் என்றெல்லாம் நினைக்காம ஒரு தர்மத்தை செய்தால் நிச்சயமாக அந்த தர்மத்துக்கு பலன் உண்டு. உலகத்திலே பார்க்கலாம், அனுபவத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன, நம்ம பார்க்கலாம். நிறைய ஒரு தர்மத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுக்கு பிரதிபலன் கிடைக்கத்தான் செய்யும். 10 இல்லாவிட்டாலும் கூட 5 கிடைக்கும், 5 இல்லாவிட்ட 2 கிடைக்கும், 2 இல்லாவிட்ட கொடுத்ததாவது கிடைக்கும். 5 ரூபா கொடுத்தாருன்னா 5 ரூபா கிடைக்கும். அல்ல ஏதோ ஒரு வழியில ஒரு நன்மை கிடைக்கும். இவருக்கு 5 ரூபா கொடுத்தாரு, தர்மம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அந்த 5 ரூபாய்க்கு பதிலாக இவருக்கு வேறொரு நன்மை கிடைக்கும். அந்த நன்மை 5000 ரூபாய் கொடுத்தா கூட இவருக்கு கிடைக்காது, அந்த நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் இவர் 5 ரூபாய் கொடுத்தது வந்து இஹ்லாஸாக கொடுத்ததின் காரணமாக மௌத்துக்கு பின்னாலே நன்மை முழுமையாக கிடைக்கும். அதே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா யாருக்கும் மூமினான மனிதர்களாக இருந்தால் அவர்கள் செய்த அந்த நன்மைக்கு அநியாயம் செய்யவே மாட்டார், நிச்சயமாக முழுமையான பலன்கள் கிடைக்கும். காபிர்களுக்கு கிடைக்காது. அதே போல மூமினாக இருந்து ஒரு மனிதர் நியத்து சரியில்லை அப்படின்னு வச்சுங்க, அப்ப உலகத்தோடு நின்று போயிடும். உலகத்துல அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான். இவர் செய்த தர்மத்துக்குள்ள நன்மை, இவர் செய்த நன்மைகளுக்குரிய பிரதிபலன் உலகத்துல கிடைக்கும். ஆனா உலகத்தோடு நின்று போயிடும். அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் என்ற ஒரு ஆயத்துல சூரிய பனி இஸ்ராயீல் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அஜ்ஜல்னா ஃபீஹா மா நஷா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத். நாம் நாடியவருக்கு நாம் நாடிய அளவுக்கு இந்த உலகத்திலேயே விரைவாக நாம் கொடுத்து விடுவோம். சீக்கிரமா கொடுத்து முடிச்சிருவோம், கதையை அதனுடைய அளவை முடிச்சிருவோம். அதுக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் ஒண்ணும் கிடைக்காது. ஆக நம்முடைய நியத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா அதை கூடுதலாக குறைவாக தருவதாக அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். சரி, அதே போல காபிர்கள் செய்தால் உலகத்தோடு முடிஞ்சு போயிருது, அப்ப நன்மை என்பது கிடையாது. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நன்மை என்று பெயர் சொல்ற பாருங்க, ஹசனா நன்மை அப்படின்னு பெயர் சொல்ற பாருங்க, அது உலக ரீதியை கவனித்து மக்களுக்கு மத்தியிலே அது நன்மையான காரியம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தால் காபிர்கள் செய்வது நன்மை என்பதாக சொல்லுகின்றோம், அவ்வளவுதான். அந்த நன்மை அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மையாக இருக்காது, மக்களுக்கு மத்தியில் நன்மை என்று பேர் இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு நன்மை அப்படின்னு சொன்னாவே அல்லாஹ் அதுக்கு பலன் தர வேண்டும், பிரதிபலன் தரணும் ஆகிரத்துல. ஆனா காபிர் செய்யறது நன்மை அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டா, உலக வழக்கத்திலே
மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நன்மை என்று சொல்லுவதின் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய நேரத்திலும் அதற்கு நன்மை என்று பேர் சொல்ற, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று ஒருவர் இருந்தார், ஒரு சஹாபி, மிகச்சிறந்த சஹாபியாக இருந்தார். நிறைய ஹதீஸ்கள்ல அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் அறியாமை காலத்தில், அதாவது ஈமான் கொள்வதற்கு முன்னதாக உள்ள காலங்களிலே நான் நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றேன், நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றேன். அதாவது அவர் செய்த நன்மையை அந்த ஹதீஸ்ல, அந்த வாசகத்தில், அந்த சம்பவத்தில் சொல்லி காட்டப்படுகின்றது. அதாவது 100 அடிமைகளை நான் உரிமை விட்டேன், 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக தந்தேன். அதாவது நான் தர்மம் அளித்திருக்கின்றேன், நான் ஈமான் கொள்வதற்கு முன்னதாக. அதற்கு பின்னால் நான் ஈமான் கொண்டேன். ஈமான் கொண்ட பிறகு அதே மாதிரி தர்மத்தை நான் செய்திருக்கின்றேன். 100 அடிமைகளை உரிமை விட்டு இருக்கின்றேன், 100 ஒட்டகங்களை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக தந்திருக்கின்றேன். எனக்கு எது பலன் தரும் என்பதாக கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஈமான் கொண்ட பின்னால் உள்ள அந்த நிகழ்ச்சி இருக்கின்றதே, அந்த நன்மை முழுமையாக உனக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார். அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்பவர் 60வது வயசிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு வயசு 60. அப்ப இஸ்லாத்துக்கு முன்னதாக குஃபுரிலே அவர் 60 ஆண்டுகள் இருந்திருக்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இஸ்லாத்தில் 60 வருஷம் இருந்தார். 120வது வயசுல மௌத்தானார். முதல் 60 வருஷம் பல நன்மைகளை செய்திருக்கின்றார். அந்த நன்மைகள் எந்த விதமான மதிப்பும் கிடையாது அவருக்கு. பிந்திய 60 வருஷத்துல ஏராளமான நன்மைகளை முந்தின எப்படி செஞ்சாரோ அதே போன்ற நன்மைகளை செய்தார். இது முழுமையாக அவருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக ஆக்கப்பட்டு விட்டது என்பதாக ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. ஒரு சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்பவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மூமினான மனிதர் இஹ்லாஸான எண்ணத்தோடு ஒரு சின்ன செயலை செய்தாலும் கூட அது உலகத்திலும் நன்மை தரும், ஆகிரத்திலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். காபிர்கள், இங்கே முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குறிப்பாக அந்த ஜத் இப்னு கைஸ் என்பவர் சில தர்மங்களை நான் கொடுக்கின்றேன், பணம் காசு கொடுக்கின்றேன், நான் போருக்கு வர முடியாது என்று சொன்ன காரணத்தினால் லன் யுத்தகப்பல மின்கும், உங்களிலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவருடைய தர்மத்துக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். சரி, அவங்க தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் அவங்க குஃபுர்ல இருப்பதுதான், ஈமான் கொள்ளாமல் இருப்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம். அதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலும் தெளிவுபடுத்துகின்றான். வமா, முதல்ல சொன்ன ஆயத்திலே அந்த கருத்து வந்துருச்சு, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்துகின்றான். வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும், அவர்களில் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது அவர்களுக்கு தடையாக ஆகவில்லை. இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நிராகரித்தார்கள் என்பதை தவிர வேற எதுவும் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய செலவினங்களை, தர்மங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கு. அப்ப குஃப்ர் தான் தடையாக இருக்கின்றது என்பது அதனுடைய கருத்து. வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும், அவர்களுடைய செலவினங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அவர்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது அவர்களுக்கு தடை செய்யவில்லை. இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நிராகரித்தார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களை தடை செய்யவில்லை. கஃபரு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நிராகரித்தார்கள் என்பதுதான். அது மட்டுமல்ல, இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா யௌதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா. முனாஃபிக்குகள்னா யாரு? மூமின்களோடு தான் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. மூமின்கள் செய்யற மாதிரி எல்லா செயலையும் செய்யறாங்க, பள்ளியாசலுக்கு போறாங்க, தொழுகிறாங்க, ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறாங்க. ஆனா தொழுகையோ நோன்போ எதுவுமோ ஈமானுடைய அடிப்படையில் செய்யவே இல்லை. அவர் மூமின்களிடத்திலிருந்து ஒரு தற்காப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், மூமின்களிடத்திலிருந்து சில லாபங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மனசுல குஃப்ர மறைச்சு வச்சு வெளிப்படையாக ஈமான் உள்ளவர்களை போர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தொழுகவும் செய்யறாங்க. ஆனா வலா யௌதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் தொழுகைக்கு வரமாட்டார்கள் சோம்பேறிகளாகவே தவிர. தொழுகையில் நின்றுகிட்டு என்னென்னமோ வேடிக்கையெல்லாம் செய்யறாங்க. சபையில நம்மளே செய்யும்போது அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பான் அந்த முனாஃபிக்? இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் சோம்பேறிகளாகவே தவிர தொழுகைக்கு வரமாட்டார்கள். வலா யுன்ஃபிகூன, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய மாட்டார்கள். இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் வெறுப்புள்ளவர்களாகவே தவிர. மனசுல வெறுப்பு, கொடுப்பாங்க, நிர்பந்தமாக கொடுக்கணும், காசு கேட்பாங்க, கொடுப்பாங்க, ஆனா ரொம்ப வெறுப்பா இருக்கு. 3 அடையாளங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார் இங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரிக்கிறாங்க, தொழுகையில சோம்பேறித்தனம் செய்யறாங்க.
அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள் செய்யும் போது மனசுல வெறுப்போடு செய்யறாங்க. அப்ப இந்த 3 தன்மைகள், அதாவது குஃப்ர்ல மூமினாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் மூமினா இருக்கிறோம், இஸ்லாத்துல இருக்கிறோம், ஈமான்ல இருக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல குஃப்ர் அல்லாஹ்வை ரசூலை நிராகரிக்கிறது கிடையாது. நம்ம இடத்துல அசல் இல்ல, ஈமான் இருக்குது. ஆனா ஈமான் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த 2 செயலை செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். தொழுகையில சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் பொழுது, ஜகாத்து கொடுக்கும் பொழுதோ, சதகா செய்யும் பொழுதோ, ஹதியா கொடுக்கும் பொழுதோ, தொஹ்பா கொடுக்கும் பொழுதோ மனசுல வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு ஏழையான ஒருத்தர் கேட்கிறார், அல்லது ஏதாவது ஒரு தேவைப்பட்டவர் ஒருத்தர் வந்து கேட்கிறார். கேட்கும் போது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு, கொடுக்கிறார். ஆனா மனசுல வந்து மகிழ்ச்சியோடு கொடுக்கல, ரொம்ப வெறுப்போடு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் வந்து கேட்கிறா, இல்லைன்னு சொல்ல முடியாது, என்ன பண்றது, கொடுக்க தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு கொடுக்கிறாரு. இந்த கொடுக்கக்கூடிய இந்த தர்மத்துக்கு எந்த விதமான பலன்கள்? இது முனாஃபிகீன்களுடைய தர்மத்தை சேர்ந்தது, முனாஃபிகீன்களுடைய தன்மையை சேர்ந்தது. அதனால அந்த மாதிரி தன்மை மூமின்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா மறைமுகமாக இதிலே சொல்லி காட்டுகின்றார். தொழுகையில வந்து சோம்பேறிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஜமாஅத்தோடு அவர்கள் தொழுதால் தொழுது கொள்வார்கள், ஜமாஅத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப தொழுகவே மாட்டாங்க. அதுவும் சோம்பேறிகளாக இருப்பதற்கு ஒரு அடையாளம். நம்மள சில பேர் இருக்கிறோம் இந்த மாதிரி, ஜமாத்தை விட்டுட்டா அப்புறம் தொழுக மாட்டார், ஜமாத்துல வந்து மட்டும் தொழுதுக்குவார். ஜமாத்தை விட்டுட்டாரு, அதுக்கு பிறகு தொழுகிறதே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இன்னும் சில பேர் பாக்குறோம், தனிமையிலையும் தொழுவாரு, ஜமாத்திலையும் தொழுவாரு, தனியாவும் தொழுதுக்குவாரு. எங்கேயாச்சும் வெளியூர் போனா தொழுக மாட்டார், பஸ்லயோ ட்ரெயின்லயோ போனா தொழுக மாட்டார். எங்கெங்க தொழுகிறது, பஸ்ல காலையில ஏறினா ராத்திரிக்கு தான் போய் சேர்ந்துச்சு, இடையில தான் தொழுக முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் சொல்லக்கூடியவர் இருக்கிறாங்க. பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, எதுல போனாலும் சரி தொழுதாகணும். தொழுகைக்கு ருக்ஸத்தே கிடையாது, அதுக்கு விடுதலையே கிடையாது, அதுக்கு அனுமதி, விடுவதற்கு அனுமதியே கிடையாது. எந்த நேரத்தில் எல்லா நேரங்களிலும் தொழு. எப்படி தொழ வேண்டும் என்பதற்குரிய வழிவகைகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரப்பட்டு இருக்கின்றன. அந்த முறைப்படிக்கு தொழுது கொள்ள வேண்டும். எப்படி போனாலும் சரி, எந்த நிலையிலும் சரி, தொழுகையை விடவே கூடாது. விடுவதற்குரிய வழியே கிடையாது. தொழ வேண்டும், தொழ முடியும் என்பதற்குரிய வழிவகைகளும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றன, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த முறைப்படிக்கு தொழுது கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொன்னார், முன்னாலும் சொல்லியிருக்க நம்ம தெரியல, சாதாரண மனிதர் தான், அவர் ஆலிம் கூட அல்ல, சாதாரணமா இருக்கக்கூடிய ஜமாத்துல, அதாவது மூமின்கள்ல முஸ்லிம்கள்ல ஒருத்தர் தான். அவர் சொல்றார், 25 வருஷமா ஒரு நேரம் கூட நான் கலா செய்யவே இல்லை அப்படின்றாரு. இன்னைக்கு 25 வருஷமா ஒரு நேரம் கூட நான் கலா செய்யவே இல்லை. நீங்க வெளியூர் போறதே இல்லையா அப்படின்னு கேட்டாங்களா அவர்கிட்ட. வெளியூர்லாம் போறதே இல்லை, நிறைய போறேன், மாசத்துக்கு 2-3 தடவை வெளியூர் போறேன் அப்படின்ற. எங்க போறீங்க? பக்கத்து ஊர். நீண்ட தூரம் நான் பம்பாய்க்கு போறேன், டெல்லிக்கு போறேன், எல்லா ஊருக்கும் போறேன். ஆனா எந்த நேரத்துல இது வரைக்கும் நான் கலா செய்ததே கிடையாது அப்படிங்கிற. நேரத்துல கொஞ்சம் லேட்டா தொழுது இருப்பார், முன்ன பின்ன தொழுது இருப்பாரு தவிர அந்த நேரத்தை விட்டு அடுத்த நேரத்தில் தொழுவதே கிடையாது. 25 வருஷமா ஒருத்தர் தொழுவதா இருந்தா அவர் எவ்வளவு பேணுதலா, எவ்வளவு பக்தியா இருக்கணும், அவர் எவ்வளவு பேணுதலா இருக்கணும். அதாவது தொழ வேண்டும் என்ற நிய்யத்துடையவராக அவர் இருக்கின்றார். தொழுகையை விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற உறுதி, வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும். அதுதான் மனிதனுக்கு, ஒரு மூமினான மனிதனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்குதோ நன்மை செய்வதிலே, நன்மை செய்கின்ற விஷயத்திலே எவ்வளவு வைராக்கியம், உறுதி வருகின்றதோ அந்த உறுதியை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி தருகின்றான். அதை செயல்படுத்துவதற்கு வழிவகைகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தரான். கடன் வாங்குற பத்தி சொன்னமா இல்லையா? இப்போ கடன் வாங்கும் போது கொடுக்கணும், கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே. கடன் வாங்குறதே ஒரு பெரிய முசீபத்து. கடன் வாங்கும் போது நினைக்கிறாரு, கவலைப்படுறாரு, இப்படி கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு நமக்கு அப்படின்னு கவலையோட கடன் வாங்கினா கண்டிப்பாக அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் தஆலா திறந்து விட்டுருவான். கண்டிப்பா கொடுக்கறதுக்குரிய வழிவகை கிடைச்சு போயிடும். அலட்சியப்படுத்தி வாங்கினாரு, அதே மாதிரி அல்லாஹ் ஆக்கி வச்சிருவான். இவருடைய நிய்யத்து எப்படியோ அப்படி. இங்க முனாஃபிகீன்களுடைய விஷயத்திலே 3 கருத்தை சொல்லுகின்றார். ஒன்று குஃப்ர், அல்லாஹ்வை ரசூலை நிராகரிக்கிறது. அது மூமின்களிடத்தில் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட பின்னால் சொல்லப்பட்ட 2 விஷயம், தொழுகையில அசட்டையாக, சோம்பேறித்தனமாக, அலட்சியமாக இருப்பது, அது முனாஃபிக்குடைய நிஃபாக்குடைய அடையாளத்தை சேர்ந்தது. அதே மாதிரி தான தர்மங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இல்லாமல் மனசுல வெறுப்போடு செய்யக்கூடிய தான தர்மங்களும் முனாஃபிகீன்களுடைய அடையாளத்தை சேர்ந்தது. அந்த 2 மூமினான மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையும் இந்த ஆயத்திற்குள்ளே பொதிந்திருக்கின்றது. அதே மாதிரி மூமின்கள், முனாஃபிகீன்கள் அல்லது காஃபிர்கள் நிறைய வசதி உடையவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம பார்க்கிறோம், பல பேரை பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்புறம் ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறோம், நேர்மையாக நடக்கிறோம், பொய் பேசுறதில்ல, திருடுறதில்ல, ஹலாலாக ஹராம செய்யறதில்ல, ஹராமாக பொருள் சம்பாதிக்கிறது இல்ல. அப்படி இருந்து நமக்கு காசு பணம்லாம் வரவே மாட்டேங்குது. எல்லாம் செய்யறான், பொய் பேசுறான், திருடுறான், ஏமாத்துறான், எல்லாம் செய்யறான், அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், நம்ம பாக்குறோமே.
அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதை பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். பலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவர்களுடைய பொருள்களோ அவர்களுடைய மக்களோ உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம் என்று சொன்னால், நீங்க பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு ஏமாந்து போயிடாதீங்க. அந்த மாதிரி அவர் மாதிரி நம்ம இருந்தா நமக்கும் காசு கிடைக்கும் போல தெரியுது அப்படின்னு அங்க போயிடாதீங்க. பலா துஜிபுக, உம்மை ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவது எல்லா மக்களுக்கும் சொல்லுவது, மூமின்கள் அனைவருக்கும் சொல்லுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பலா துஜிபுக, உம்மை ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்றதல்ல. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து வியாபார மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படவும் கிடையாது, ரசூலுல்லாஹ் பொருளை விரும்பவும் கிடையாது. ஆனா இங்க சொல்லப்படுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவதின் மூலமாக உம்மத்தினர்களை பார்த்து சொல்லுவது, உங்களை ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம். அம்வாலுஹும் வலா அவுலாதும், அவருடைய பொருள்களோ அவருடைய மக்களோ. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பல பேர் இருக்கிறாங்க, பல மக்களை பெற்றெடுத்து எல்லாம் ஜவான்களாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த யாரு குடும்ப தலைவராக இருக்கிறாரோ அவர் மிக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மக்களின் மூலமாக பலவிதமான பலன்களை பெற்றவராக, பொருளாதார பலன் அவருக்கு கிடைக்கின்றது, உடல் சம்பந்தப்பட்ட வலிமை அவருக்கு கிடைக்கின்றது, பக்கபலம் ஏற்படுகின்றது. இவருடைய வியாபாரத்திற்கோ தொழில்துறைகளுக்கோ குடும்ப விஷயத்திற்கோ எல்லாத்துக்கும் அந்த மக்கள் பக்கபலமாக இருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து இவர் ஏமாந்து போயிடக்கூடாது. ஒரு மூமினான மனிதர் இப்படி இருந்தா நம்மளும் இப்படி இருக்கலாம் போல தெரியுது என்று நினைத்து அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது. அதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். பலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவருடைய பொருளாதாரங்களோ அவருடைய மக்களோ உங்களை ஆச்சரியத்தில் ஆக்கிவிட வேண்டாம். இன்னமா யுரீது, ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அப்படி கொடுக்கறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்களுக்கு நிறைய அல்லாஹ் தஆலா கொடுக்கறான், பொய் சொல்றவங்களுக்கு நிறைய கொடுக்கறான், ஏமாத்துறவங்களுக்கு நிறைய கொடுக்கறான். ஏன் கொடுக்கறான் தெரியுமா? இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் தஆலா நாடுவதெல்லாம் அவர்களுக்கு அப்படி கொடுத்து, அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுஅஸிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டித்தான். உலக வாழ்க்கையில தண்டனை எப்படி? உலக வாழ்க்கையில கொடுத்து, இந்த பொருளாதாரத்தை கொடுத்து, சுகபோகங்களை கொடுத்து, வசதிகளை கொடுத்து, ஆகிலத்திலே தண்டனை கொடுப்பதற்காக வேண்டித்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயத்துக்கு திருப்பி அர்த்தம் செய்யணும். அப்படி அது உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் அந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா லியுஅஸிபஹும் ஃபில் ஆখিরা அப்படின்னு அர்த்தம். அதாவது உலகத்திலே இந்த பொருளாதாரத்தின் இந்த வசதியின் மூலமாக அல்லாஹ் தஆலா நாடுவதெல்லாம் லியுஅஸிபஹும் ஃபில் ஆখিরা, மறுமையிலே அவர்களை வேதனை செய்வதற்காக வேண்டித்தான். உலகத்துல கொடுத்து சுகபோகமா வச்சு அலங்காரமா இருந்து அப்படி ரொம்ப சுகபோகமா இருந்து அப்படி மௌத்தாவார். பின்னால உடனே மௌத்தான உடனே ரூஹு போன உடனே தண்டனை ஆரம்பமாயிடுவார். அப்புறம் அந்த தண்டனை முடிவடையே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது, அப்படி நிரந்தரமாக. அதுக்காக வேண்டித்தான் கொடுக்கிறது. அதனால அதை பார்த்து நீங்க ஏமாந்திராதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அப்புறம் அது மட்டுமல்ல, உலகத்தில் இவ்வளவு சுகபோகமா இருந்த அந்த மனிதர் ரூஹு போகக்கூடிய நேரத்தில் கடைசியில் எப்படி இருப்பார்? வதஸ்ஹக அன்ஃபுசுஹும் வஹும் காஃபிரூன், அவர்களுடைய ரூஹு வெளியேறி போகும். வஹும் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலைமையில், அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்தவர்களாக இருக்கும் நிலைமையில், அதாவது குஃப்ரிலேயே அவர்கள் நிலைத்திருக்கும் நிலைமையிலே அவருடைய ரூஹுகள், அவருடைய நஃப்சுகள், அவருடைய உயிர் வெளியேறிவிடும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்ல. அப்ப குஃப்ரில் இருக்கக்கூடிய நிலையிலே ரூஹு வெளியேறிவிட்டால் குஃப்ர் உடையவராகவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போய்விடுகின்றார், தண்டனைக்குரியவராக ஆக்கப்பட்டு விடுகின்றார் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அந்த முனாஃபிகீன்கள் இப்படி எல்லாம் உலக விஷயத்திலே ரொம்ப தாராளமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், அழகாக இருக்கின்றார்கள், சொகுசாக இருக்கின்றார்கள் என்பதை கவனித்து அவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா இதை செய்வது, அப்படி அவர்களுக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அதாவது இன்னொரு இடத்துல சொல்ல இஸ்தித்ராஜ் என்பதாக சொல்லப்படும். கண்கட்டி வித்தை. கண்கட்டி வித்தை எப்படி பார்க்கும்போது ஒரு செடியை ஒரு குச்சியை நடுறான், மாங்காய் வருது, அது மாதிரி வெறும் குச்சி தான், மாங்காங்கிறது சும்மா வெளி தோற்றத்தில் தெரிகிறது. அது மாதிரி இஸ்தித்ராஜ் என்பதாக சொல்லப்படும். இது போல அடுத்தவரை சூரத்துல் ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, மூமின்கள் அதாவது காபிர்கள் இப்படி பொருளாதாரத்தில் இப்படி இருக்கிறார்கள், ரொம்ப வசதியா இருக்கிறார்கள், அல்லாஹை வெறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்கள் என்பது வெளிப்படையாக பார்த்து மனிதர்கள் ஏமாந்து கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனால் மூமின்கள் அந்த காபிர்களை பார்த்து தங்களுடைய ஈமானை விட்டுவிட்டு
அந்த குஃப்ரின் பக்கம் போய்விடுவார்கள் என்ற நிலை இல்லாமல் இருந்தால், மூமின்கள் தங்களுடைய ஈமான்ல ரொம்ப ஸ்டெடியாக உறுதியாக இருப்பார்கள் என்ற நிலை இருந்தால், நான் என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்டா, அந்த காபிர்களுக்கு மிகுந்த செல்வத்தை, அதிகமான செல்வத்தை கொடுத்து அவர்களை பெரும் பெரும் பங்களாக்கள், பெரும் பெரும் மாளிகைகளை கட்டச் சொல்லி, அந்த மாளிகைகளுக்கு தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கூரைகளை அமைத்து தந்திருப்போம். மேல் கூரைகள், சீலிங் இருக்க மேல காங்கிரீட் போடுறோமே, இது பூரா தங்க வெள்ளியினால வச்சிருப்போம். அவர்களுக்கு நம்ம கொடுத்திருப்போம். ஆனால் நம்ம அந்த மாதிரி கொடுக்கல. பொதுவாக கொஞ்சம் செல்வத்தை தான் கொடுத்திருக்கிறோம் சில பேருக்கு. ஏன்னா பெரும் பணக்காரன், உலகத்திலே பெரிய பணக்காரங்களும் எத்தனை பேர் இருக்கான்? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இல்லையா? பெரிய பெருக்கப்ப ஓரளவு பணக்காரர்கள் வசதிகளாக இருக்கின்றார்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல இருந்தது போல பிராவனை போல, ஹாமான போல, ஷத்தாத போல அந்த மாதிரி ஒரு பணக்காரலாம் இப்ப கிடையாது. ஹாரூன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். பிராவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தான், நம்ரூத் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தான். அந்த மாதிரி செல்வம் உடையவர்கள் யாரும் இப்ப கிடையாது. உலகத்திலே எத்தனையோ பேர் பணக்காரர்கள் என்று வரிசைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். உலகத்திலேயே முதல் பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, பில்கேட் அப்படிங்கிறால. ரெண்டாவதுனா அம்பானி, இந்த குரூப்பை சொல்றாங்க. இப்படி எல்லாம் நிறைய பணங்காசுகள் வச்சிருக்காங்கன்னு சொல்ல. அந்த பணங்காசுகள்லாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பணங்காசுகள்லாம் அவர்கள் வச்சிருந்த காசுல தூசி மாதிரி. ஹாரூன் வச்சிருந்தது, ஹாமான் வச்சிருந்தது, பிராவுன் வச்சிருந்தது, நம்ரூத் வச்சிருந்தது, ஷத்தாத் சொர்க்கத்தையே கட்டணான், சொர்க்கம் கட்டணான். ஷத்தாத் என்பவன் ஆதுடைய மகன் ஷத்தாத் சொர்க்கத்தை கட்டினான். சொர்க்கத்தை பத்தி அந்த காலத்துல நபிமார்கள் எல்லாம் வர்ணனை செய்தார்கள், சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வர்ணையை கேட்டு அதே போன்று சொர்க்கம் கட்ட வேண்டும் என்று அவர் நாடி சொர்க்கத்தை கட்டினார். ஒரு பெரிய ஒரு இடத்துல பெரும் மாளிகையை கட்டினான். அதனுடைய சுற்றளவே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் உள்ளது ஒரு மாளிகை. அதுல தான் வசிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு மந்திரிகளாக 1000 பேரை நிர்ணயம் செய்தான். பின்னால் உள்ள ஆயத்துக்கள் அந்த சம்பவம் வரும். 1000 பேரை நிர்ணயம் செய்தான். அந்த 1000 மந்திரிகளுக்கு, 1000 அமைச்சர்களுக்கு 1000 மாளிகைகளை கட்டினான். இவன் இருக்கக்கூடிய அந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் சுற்றளவு உள்ள அந்த மாளிகைக்கு சுற்றிலும் 1000 மாளிகைகளை கட்டினான். எப்படி இருக்கும் அந்த மாளிகை எல்லாம் சேர்த்த? சொர்க்கத்துல என்னென்ன இருக்கும் என்று வர்ணிக்கப்பட்டோ அதெல்லாம் கொண்டு வந்து போட்டோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலிருந்து முத்து, வைரம், நவரத்தினம், எல்லா வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு தரபூரா வைரம் வைடூரியங்களாக ஆக்கணும். சொர்க்கத்தில் அப்படி இருக்கும் என்று வர்ணிக்கப்படுகின்றது. வைர வைடூரியங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கும். குங்குமப்பூவாக இருக்கும், கஸ்தூரி மனம் வீசும். அதே போன்று 4 ஆறுகள், தேனாறு, பாலாறு, நீராறு, மதுவாறு என்று அதெல்லாம் ஆறுகள்லாம் ஓட செஞ்சான், எல்லாம் செஞ்சான். 4 ஆறுகள், பால்லையே 6, அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி 6 ஓடிச்சு. அதே மாதிரி எல்லாம் செஞ்சான். எல்லாம் செஞ்சு கடைசியில திறப்பு விழா குடி போவதற்காக வேண்டி ஒரு நாள் தன்னுடைய பரிவாரங்களோடு போனான். ஷத்தாத் பரிவாரங்களோடு ரொம்ப தபுதபாவாக, ரொம்ப ஆடம்பரமாக, பலவிதமான வேடிக்கைகளோடு போறான். உள்ள போய் அந்த இதுல ஒரு பெரிய வாசல், அதுல முதல் வாசல் ஒரு பெரிய மெயின் கேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பெரிய வாசல். அந்த வாசலுக்குள்ள நுழையிறதுக்காக வேண்டி அவன் குதிரையில போறான். உள்ள போய் குதிரையில இறங்கி அந்த ஒரு காலை எடுத்து வச்சா 2வது காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அல்லாஹ் தஆலா உத்தரவு மலக்குல் மௌத்துக்கு வந்துருச்சு, ரூஹ வாங்கிட்டு போயிடும், பொத்துன்னு கீழே விழுந்தான், செத்து போனான் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அல்லாஹ் சொல்லுகின்றான், இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இரம் என்ற அந்த நகரம் அதுபோன்று உலகத்தில் படைக்கப்படவே கிடையாது. அப்படிப்பட்ட செல்வந்தனுடையவர் எல்லாம் போயிட்டாங்க. மனிதர்கள் இதை பார்த்து, மூமின்கள் அதை பார்த்து ஏமாந்திர கூடாது என்பதற்கு எச்சரிக்கைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் என்று விளக்கம் திறக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்ல விளக்கங்களை ஏற்று செயல்படக்கூடிய தன்மையை நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.